தமிழ் சினிமாவில் சில்க் ஸ்மிதாவுக்கு அப்புறம் கவர்ச்சி நடிகைக்கு விழுந்த கேப்பை ஃபில் பண்ணவங்க நம்ம மும்தாஜா தான் இருக்க முடியும். குஷி படத்துல விஜய் கூட கட்டிப்பிடிடா சாங் ஆடனப்போ அடுத்த சில்க் ஸ்மிதான்னு சொல்ற அளவுக்கு இளைஞர்கள் ரசிச்சாங்க. இப்போ அவங்கள பத்தி தான் நாம பார்க்க போறோம். 1980 மும்பையில பிறந்த மும்தாஜோட ஒரிஜினல் நேம் நக்மா கான். இவங்க மும்பையில இருக்க மேரிஸ் கான்வென்ட்ல படிச்சாங்க. இவங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, உருது, பஞ்சாபின்னு பல மொழிகள் தெரியும். ஸ்டார்டிங் கெரியரை மாடலிங்ல தொடங்கின நம்ம மும்தாஜுக்கு சினிமா பட வாய்ப்பு உடனே வந்துச்சு. டி ராஜேந்தர் இயக்கத்துல மோனிசா என் மோனலிசா தமிழ் படம் மூலமா திரையுலகத்துக்கு கதாநாயகியா அறிமுகமானாங்க. அந்த படத்தப்போ டிஆர் அவங்களுக்கு மோனிசான்ற பேரை வச்சாரு. அப்புறம் சில காரணத்தினால அவங்க மோனிசான்ற பேரை மும்தாஜ்னு மாத்திக்கிட்டாங்க. என்னதான் அவங்க கதாநாயகியா திரைப்படத்துல அறிமுகமானாலும் அதுக்கப்புறம் குஷி படத்துல கட்டிப்பிடிடா சாங்க்கு அப்புறம் தான் தமிழ் திரையுலகமே அவங்கள திரும்பி பார்க்க வச்சுது. மும்தாஜ் தன்னோட பிளஸ் பாயிண்ட் ஐட்டம் டான்ஸ் கேளா வர்றதுதான்னு தெரிஞ்சுக்கிட்ட அவங்க தொடர்ந்து அப்படியே நடிச்சுட்டு வந்தாங்க. இதுக்கிடையில சில சப்போர்ட்டிங் ரோல்ஸும் விவேக் கூட சேர்ந்து சில காமெடி சீன்ஸும் நடிச்சாங்க. இவங்க விஜய் டிவில ஜோடி நம்பர் 1 ஷோலையும் கலைஞர் டிவில மாநாட மயிலாட ரியாலிட்டி ஷோலையும் ஜட்ஜா இருந்திருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு தன்னை அறிமுகப்படுத்தின இயக்குனர் டி ராஜேந்தர் நடிச்ச வீராசாமி படத்துல டிஆருக்கு ஜோடியா மும்தாஜ் நடிச்சாங்க. அந்த பட சமயங்கள்ல ரொம்ப குண்டா இருந்த மும்தாஜ் திரையுலகத்தை விட்டு திடீர்னு காணாம போயிட்டாங்க. திரும்பவும் 3 வருஷம் கழிச்சு வந்த மும்தாஜ் உடம்ப ஒல்லியாக்கி ராஜாதி ராஜா படத்துல லாரன்ஸுக்கு வில்லியா வந்து எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்தினாங்க. ராஜாதி ராஜா படம் தன்னோட ரீஎன்ட்ரின்னு சொன்ன அவங்களுக்கு அந்த படம் ஏமாற்றத்தையே கொடுத்துச்சு. இப்போதைக்கு மும்தாஜுக்கு எந்த பட வாய்ப்பும் இல்லை. நல்ல கேரக்டர் ரோலுக்காக காத்துட்டு இருக்காங்களாமா. அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரவுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.